ஹலோ ஆல். இன்றைக்கி ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே பஸ்ஸில் நாகர்கோவில் போயிட்டேன். நாகர்கோவிலில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண வேண்டியது இருந்தது, ஆர்டர் இருந்தது. அதனால் அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போனேன். யூனிவர்சிட்டியில் பிள்ளைகளுக்கெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. பயங்கர கூட்டம் பஸ்ஸில். நாகர்கோவில் போய் இறங்குறது வரைக்கும் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ் இருந்தது. பட் ஏதோ உட்காருது கொஞ்சோட ஒரு சீட் கிடச்சிது லாபமாயிட்டு. ஸோ அங்கே போய் இறங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ கடைக்கு போனேன். கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நிறையவே பொருள் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ பொருள் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி பஸ் ஸ்டாண்டில் ஒரு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஒரு டீ காஃபியும் 2 வடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இது நாள் வர ஒரு நாளும் நான் தனியாக போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்துருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது நல்லா தான் இருந்தது. பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு தென் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஆல்மோஸ்ட் 1 hour வெயிட் பண்ணிடுவேன். 6:30க்கு போய் இன்னும் 7:30 வரை பஸ்ஸே வரல. ஸோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஏறி கிளம்பி போயிட்டேன். கரெக்டாக இறங்கும்போது அந்த டிரைவர் அங்கிள் கேட்டாங்க, நீங்கள் இங்கே இறங்குறீங்களா, இதான் உங்கள் ஸ்டாப், இந்த இடத்துல தான் இறங்கணுமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமாம், நான் இதில் தான் கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டு இதிலே இறங்கிடுறேண்ணா அப்படின்னு. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப இருட்டாக இருந்தது, லேட் ஆகிடுச்சு. அதனால் 8:30 தாண்டிட்டு ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக அதிலே இறக்கிட்டாங்க. இப்படியும் நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு இதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ.